வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். நாம் இப்போ பார்க்க போகிற ராசி வந்து மிதுன ராசியுடைய 2016 வருஷத்திய பலன்களை பார்க்கலாம். மிதுன ராசி இது 3வது ராசியாக வருகிறது. இதனுடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன். இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து நல்ல ஒரு புத்திசாலிகள்னு சொல்லலாம். ஏன்னா புதன் அப்படின்னாலே நல்ல பேச்சு திறமையும் புத்தியும் சிறப்பாக அமையும். இந்த ராசிக்காரர்களுக்கு வந்து ஒரு மனோபக்குவம், அதாவது என்னென்னா சிறந்த முறையில் இவங்க செயல்பட்டால் கூட எப்போவுமே இரட்டை நிலை இருக்கும். இதுவா அதுவா இதுவா அதுவான்னு கொஞ்சம் குழப்பம் ஏற்படும். அப்போ யாராவது ஒருத்தர் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணோம், இது கரெக்டாக இதை பண்ணு அப்படின்ட்டு. ஸோ இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிறது 2016 வருஷத்துடைய பலன்களை நம்ம 4 பகுதிகளாக பிரித்து உங்களுக்கு சொல்கிறேன். இதனுடைய முதல் பகுதி வந்து ஜனவரி மாதம் தொடங்கி மார்ச் மாதம் வரை, அதற்கப்புறம் ஏப்ரல் மாதம் தொடங்கி ஜூன் மாதம் முடிய, அப்புறம் ஜூலை மாதம் தொடங்கி செப்டம்பர் மாதம் முடிய, அப்புறம் அக்டோபர் மாதம் தொடங்கி டிசம்பர் மாதம் முடிய. இப்பொழுது முதல் பகுதியை பார்க்கலாம். அதாவது ஜனவரியிலேருந்து மார்ச் வரைக்கும். இந்த ராசிக்காரர்களுக்கு வந்து இந்த வருட தொடக்கம் அப்படின்னு எடுத்தால் அது ஒரு வெற்றிகரமான ஒரு அனுபவமாகத்தான் அமையும். ஏன்னா சனியுடைய நிலை 6ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது நல்ல ஒரு வெற்றி, தொட்ட காரியங்களில் வெற்றி, இடைவிடாத முயற்சி. நம்ம வந்து ஒரு காம்படிட்டிவ் எட்ஜுன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு 10 பேர் ஓடும்பொழுது அதில் நம்ம அந்த கடைசியில் வின் பண்ணுறோம் இல்லையா, அதுதானே முக்கியம். அந்த ஒரு வெற்றி வாய்ப்பை தரக்கூடிய ஒரு எட்ஜ் ஓவர் அதர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அது உங்களுக்கு ரொம்ப திறமையாகவும் ரொம்ப அற்புதமாகவும் அது உங்களுக்கு அமைய பெற்று இருக்கிறது. அதுக்கு அடுத்தபடி முக்கியமான பிளானட் அப்படின்னு எடுத்தோம்னா குரு. இந்த குரு பகவான் இருக்கக்கூடிய இடம் சரியாக அமையவில்லை, 3ஆம் இடத்தில் இருக்கிறார். 3லிருந்து 4க்கு போகிறது நல்லது. ஆனால் இந்த நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி. அந்த ராகு கேதுவை எடுத்து பார்த்தால் ராகு 3ஆம் இடத்திற்கும் கேது என்பவர் 9ஆம் இடத்திற்கும் வருகிறார். அது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அது ஜனவரி மாத இறுதியில் நடக்கிறது. பண வரவு என்பது கொஞ்சம் பிளானிங் தேவை. இருந்தாலும் உங்களுக்கு தேவைக்கேற்ப அந்த பணம் வந்து சேரும். உடல்நிலையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருமே தவிர பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. உங்களுடைய பாதையில் சீராக நீங்கள் பயணிப்பீர்கள்னு சொல்லலாம். எந்த ஒரு காரியத்திலையும் அழகான முறையில் திட்டமிட்டு அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு என்பது ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு அமையும். சிறு சிறு பிரயாணங்களையும் மேற்கொள்ளுவீர்கள். அதே மாதிரி இப்போ நான் சொன்ன டிசிஷன் எடுக்கும்பொழுது கொஞ்சம் குழப்பம் ஏற்படும்னு. ஆனால் இந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா அந்த ராகு 3ஆம் இடத்தில் இருப்பதால் எந்ததோ நல்லதோ கெட்டதோ சட்டுன்னு ஒரு டிசிஷன் எடுத்துருவீங்க. அது சரியான முறையில் உங்களுக்கு அமைஞ்சிடும். அதுபோல் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த 3 மாதங்கள் இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸைட்மெண்ட்டு, ஒரு வெற்றி பாதையை நோக்கி பயணிப்பது, மனசில் நல்ல கான்ஃபிடென்ஸு, இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு உறுதியாக சொல்லலாம். இப்போ அடுத்த பகுதி அப்படின்னு பார்க்கும் பொழுது, அதாவது ஏப்ரல் மாதம் தொடங்கி ஜூன் மாதம் வரையில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா படிப்பில், அதாவது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சிறப்பான வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். அவங்க நினைக்கிற கோர்ஸு நினைக்கிற காலேஜில் போய் ஜாயின் பண்ணுற அளவுக்கு சிறப்பாக ஏற்படும். அதே போல் வேலை வாய்ப்புகள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அதுலேயும் நீங்கள் திறம்பட செயல்படுவீர்கள். இருந்தாலும் ஒரு கொஞ்ச காலம் முன்ன பின்ன ஆகலாம். ஆனாலும் மனோதைரியம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அஷ்டலக்ஷ்மிகளில் தைரியலக்ஷ்மி வந்துட்டால் மற்ற லக்ஷ்மிகள் வந்துடுவான்னு சொல்லுவாங்க. அதுபோல் மனோதைரியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த தைரியலக்ஷ்மி உங்களோட வாசம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம். பிரச்சனைகள் வந்தால் அதை சமாளிக்கக்கூடிய மனோதைரியமும் தன்னம்பிக்கையோடும் செயல்படுவீர்கள். உடல் நலனும் உங்களுக்கு ஒத்துழைக்கும். இந்த காலகட்டத்தில் சில பயணங்களை, சிறு பிரயாணங்களே ஏற்படும். அதெல்லாம் நீங்கள் போயிட்டு வருவீங்க. காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலமாகவே அமையும். அதை பற்றிய பேச்சுவார்த்தைகளாகட்டும், அது சம்பந்தப்பட்ட விஷயங்களாகட்டும், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அனுகூலமாக அமையும். நல்ல முன்னேற்றமாக இருக்கும். அது மனதுக்கு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இருந்தாலும் இந்த மே ஜூன் மாதங்களில் பார்த்தோம்னா கொஞ்சம் அந்த நிலைகள் மாறுவதால்
இந்த குறிப்பாக காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் சென்சிட்டிவ் இஷ்யூஸ்மாங்க. அந்த இதில் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுக்கும் மனப்பான்மையோடு செயல்படுவது நல்லது. இல்லைன்னா அதனால் சில மன உளைச்சல்கள், அது திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்குள்ளேயும் வரக்கூடிய சில உளைச்சல்கள், மன உளைச்சல்கள் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருப்பதால் அதில் மட்டும் சற்று கவனமாக இருக்க வேண்டும். மற்றபடி எல்லா விதத்திலையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த முதல் 6 மாத காலம் உங்களுக்கு அமைகிறது. இப்பொழுது இந்த 3வது குவார்ட்டர், அதாவது ஜூலை மாதம் தொடங்கி செப்டம்பர் மாதம் வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்தா, இந்த காலகட்டம் சற்று சிறப்பானதாகவே இருக்கும். என்ன காரணம்? 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு ஆகஸ்ட் மாதம் 4ஆம் வீட்டுக்கு மாறுகிறார். இப்படி 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு 4ஆம் வீட்டிற்கு மாறும் பொழுது அவருடைய பார்வை என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்பொழுது அவர் 4ஆம் வீட்டிலிருந்து 10ஆம் வீட்டை பார்க்கிறார். 10ஆம் வீடு என்பது உங்களுடைய தொழில் ஸ்தானம். இதில் 2 விஷயம் நீங்கள் குறிப்பாக பார்க்கணும். அதாவது உயர்கல்வி என்பதற்கும் இது ரொம்ப சிறப்பானது, அதே போல் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் சிறப்பானது. இப்போ காலேஜ் முடிச்சிருப்பாங்க, கேம்பஸ் இன்டர்வியூ வெயிட் பண்ணிருப்பாங்க, அவங்களுக்கு நல்லபடியாக அதெல்லாம் நடக்கும், முன்னேற்றங்கள் ஏற்படும். அதே மாதிரி வண்டி வாகன சேர்க்கைகள், நமக்கு ஒரு சௌரியம், நம்ம பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு தன்மையை காண்பிக்கிறது. மனசில் தைரியம் நல்லபடியாக இருக்குது. இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா தொடர்ந்த ஒரு முன்னேற்றம் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் லைஃப்பில் செட்டில் ஆகும்ன்ற ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அந்த செட்டில் ஆகிறன்றது இந்த காலகட்டத்தில் நடக்கும். இப்போது ஏற்கனவே இருக்கக்கூடிய தொழிலில் அவ்வளவு சிறப்பாக இல்லை, ஒரு வருஷம் போன வருஷம் முழுக்க ஒரு பிரச்சனையில் நான் இருந்தேன், இந்த இடம் எனக்கு பிடிக்கல, இதிலேருந்து எனக்கு மாற்றம் வேண்டும், இதுதான் சரியான தருணம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் மாற்றங்களுக்காக நீங்கள் பிரயத்தனப்படும் பொழுது உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ற முறையில் நல்ல கம்பெனியில் நல்லபடியாக உங்களுக்கு அந்த மாற்றங்கள்லாம் ஏற்படும். அதனால் நம்ம உட்காரக்கூடிய வேலை நமக்கு பிடித்த வேலையாகவும் நமக்கு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் அந்த சூழல்களும் இருக்கக்கூடிய வகையில் அமையும். அது ஒரு பெரிய பாக்கியம். அது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம்னு பார்த்தோம்னா இது ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் உங்களுக்கு கைகூடி வரும். அப்போ கடைசி குவார்ட்டர், அதாவது அக்டோபர் முதல் டிசம்பர் வரை எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டமும் மேலே மேலே முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் அமையும். மனசில் தைரியம் இருக்கும், ஒரு தன்னம்பிக்கை இருக்கும், காரிய சாதனை என்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும், உங்களுடைய புகழ் வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையும், உங்களுடைய அறிவாற்றலும் திறமையும் வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. அதனால் ரொம்ப ரொம்ப ஒரு முன்னேற்றமான ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். இந்த சில நேரங்களில் பார்த்திங்கன்னா இந்த கோர்ட்டு கேஸு இந்த விஷயங்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் ஒரு மாதிரி பைசலாகி உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிடும். திருமண வாய்ப்புகளை எதிர்நோக்கி இருக்கும் பொழுது அது நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டம்னு சொல்லலாம். இப்போது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கலாம், இல்லைன்னா சில விஷயங்களில் அந்த தனிப்பட்ட இவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான சில பரிகாரங்களும் முக்கியம். அப்படி பார்க்கும் பொழுது இதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, மிருகஸ்ரீஷ நட்சத்திரத்தின் 3ஆம் பாதமும் 4ஆம் பாதமும் இதில் வருது. அப்புறம் திருவாதிரை நட்சத்திரம் இதில் வருது. அப்புறம் புனர்பூச நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்கள் இதில் வரும். இப்போ இந்த நட்சத்திரங்களுக்கு உரிய தெய்வங்கள், இதற்கான பலன்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் மிருகசீஷ நட்சத்திரம் அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது, இந்த மிருகசீஷ நட்சத்திரத்திற்கு உரிய ஒரு திருக்கோவில் அப்படின்னா அது ஆதி நாராயண பெருமாள் திருக்கோவில். இந்த ஆதி நாராயண பெருமாள் திருக்கோயில், மகாலிங்கேஸ்வரர் திருக்கோயில் அப்படின்றத 2 அம்சமாக இது இருக்கிறார். இது இருக்கக்கூடிய இடம் அப்படின்னா தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை அந்த மார்க்கத்தில் ஒரு 50 கிலோமீட்டர் தொலைவில், பட்டுக்கோட்டையிலேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் இருக்கிறது. இந்த இடத்திற்கு பெயர், இந்த ஊருக்கு பெயர் முகுந்தனூர் என்று பெயர். இந்த இடத்துல போய் இந்த மிருகசீஷத்தில் பிறந்தவங்க தரிசனம் செய்யும் பொழுது, வருஷத்திற்கு ஒரு முறை தரிசனம் செய்து கொண்டு வரும் பொழுது அவர்களுடைய குறைகள் அனைத்தும் நீங்கி நன்மைகளை நிச்சயமாக பெறுவார்கள். அடுத்து திருவாதிரை நட்சத்திரம். இப்போ இந்த திருவாதிரை நட்சத்திரத்திற்கான ஒரு தெய்வம் யார் அப்படின்னா சிவபெருமான். திருவாதிரை நட்சத்திரம் அப்படின்னாலே அது ஒரு ருத்ராம்சமாக இருக்கக்கூடியது. திரு ஆருத்ரா நட்சத்திரம் அப்படின்னு தான் பேர்.
அதனால தான் திருவாதிரை என்று கூட கொண்டாடுகிறோம். இப்போது இந்த ருத்ரமூர்த்தியாக இருக்கக்கூடிய இவருடைய அந்த தெய்வம் வந்து அபயவரதீஸ்வரர். இந்த அபயவரதீஸ்வரர் தாயினுடைய பேர் சுந்தர நாயகி. இந்த திருக்கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, தஞ்சாவூர்லேருந்து திருவாரூர் செல்லக்கூடிய மார்க்கத்தில் 50 கிலோமீட்டர் தொலைவில் அதிராமப்பட்டினம் என்ற ஒரு ஊரில் இது அமைஞ்சிருக்கு. இந்த திருக்கோயிலில் போய் நீங்கள் தரிசனம் செய்யும்பொழுது ரொம்ப நன்மைகள் ஏற்படும். பொதுவாகவே நீங்கள் சிவனை உபாசிப்பது ரொம்ப ரொம்ப சிறந்தது. அதுவும் சோமவாரம் என்பது சிவனுக்கு உகந்த நாள். அதில் வந்து இந்த சோமவாரத்தில் போய் சிவனை நீங்கள் தரிசனம் செய்யும் பொழுது பலவிதமான நன்மைகளும் உங்களுக்கு ஏற்படும். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சிவன் என்றால் அபிஷேக பிரியர். இவருக்கு வந்து சில கோயில்களில் வந்து ருத்ராபிஷேகம் என்று உண்டு. இந்த ருத்ராபிஷேகத்தை நீங்கள் செய்தால் பரிபூர்ண நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும். இப்படி அந்த ருத்ராபிஷேகமும் நீங்கள் செய்யலாம், இல்லை சாதாரணமாக செய்யக்கூடிய அபிஷேகமும் நீங்கள் செய்யலாம். இது வந்து சிவனுக்கு நீங்கள் செய்யக்கூடிய கைங்கரியங்கள் அனைத்தும் பிறவி பாவத்தை போக்கி உங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரும். ரொம்ப விசேஷமானது. அடுத்து இன்னொரு நட்சத்திரம் என்னன்னு பார்த்தோன்னா புனர்பூச நட்சத்திரம். இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் வந்து முதல் 3 பகுதிகள் இந்த ராசியில் அமைஞ்சிருக்கு. புனர்பூசம் என்று சொன்னாலே ராமன் என்று பொருள். அப்போது வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு ராமரை வணங்குவது, அனுமாரை வணங்குவது, சுந்தரகாண்டம் படிப்பது போன்ற விஷயங்கள் கைமேல் நல்ல பலனை உங்களுக்கு பெற்றுத்தரும். அதுபோக இதுக்கான கோவில் என்ன அப்படின்னு பார்த்தா அதிதி ஈஸ்வரர் அப்படின்ற ஒரு திருக்கோவிலும், அந்த ஈஸ்வரனுடைய பெயரும் தாயாருடைய பெயர் பெரிய நாயகி. இது இருக்கக்கூடிய இடம் வாணியம்பாடியிலேருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில், அதான் வாணியம்பாடின்னு தான் சொல்லணும், அதுலேருந்து 3 கிலோமீட்டர் அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருக்குது. அந்த இடத்துல இந்த அதிதீஸ்வரர் திருக்கோயில் அந்த இடத்துல அமைந்திருக்கிறது. அவசியம் இந்த திருக்கோயிலையும் போய் நீங்கள் தரிசனம் பண்ணும்போது பரிபூர்ணமான நன்மைகள் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும். இத்துடன் இந்த மிதுன ராசியினுடைய பலன்களை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.